அந்த சுரேஷ் சலேயுடைய சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய உதயகம்மன் பிள்ளை அவர்கள் இன்று முன் வந்து கொண்டு அவரை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார்கள். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சுரேஷ் சலேயுடைய சட்டத்தரணியாக இருக்கிறார்கள். இப்போ சுரேஷ் சலேயுடைய சட்டத்தரணியாக இருந்து கொண்டு அப்படி ஒருவருக்கு புஸ்தகமும் எழுத முடியாது. இப்போ அந்த சட்டத்தரணியை எழுவக்கூடிய புஸ்தகம் எப்படி நியாயமான ஒரு புஸ்தகம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சுரேஷ் சலேயுடைய வாய்மொழியை பார்த்தால் உதயகம்மன் பிள்ளையோட புஸ்தகத்தை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதை முன்வைத்து தான் அவர் எழுதியிருக்கிறார். எனவே இப்போது இவர்கள் மீண்டும் இந்த நாட்டிலே இனவாத மதவாத அரசியலை தூண்டுறதுக்கு முன் வந்து இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே அரசியலில் இருந்து மக்கள் நிராகரித்தவர்கள். எனவே இவர்களுக்கு இப்போது மீண்டும் அரசியலை முன்வரத்துக்கு பல காரணங்கள் தேவையாக இருக்கிறது. அதனால் இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பாஸ்கு போம் இந்த குண்டுவெடிப்பை முன்வைத்து கொண்டு அதன் மூலமாக மீண்டும் அரசியலை தலை தூக்க ஏழுமாண்டு ஒரு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன், அவர் அன்று அந்த 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 கலந்து கொண்ட விஷயமே நீங்கள் கேட்குறீங்க, அது உண்மையாக கலந்து கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் உண்டு. அதே போல் அன்று கேட்டார்கள், அவர் கலந்து கொண்டு நேரத்தோடு போனார் என்று. அது நான் நினைக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் கிட்ட தான் கேட்க வேணும் என்று தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் கட்சியுடைய செயலாளர் அவர்கள் அன்று அவர் வச்ச ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் கூறியிருந்தார்கள், கட்சி தலைவர் அன்று அதிலே கலந்து கொண்டார் என்று அவர் கூறியிருக்கிறார். கடந்த கால தோல்விகளில் இருந்தேனும் சஜித் பிரேமதாசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கின்றார். அந்த புத்தக வெளியீட்டுக்கு சென்றவர்கள் யார் என்று பார்த்தால், கடந்த காலத்திலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற காலத்திலே அமைச்சர்களாகவும் ஜனாதிபதிகளாகவும் பிரதம மந்திரிகளாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தவர்கள் தான் அங்கு சமூகம் அளித்திருக்கின்றார். வடபகுதி மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுக்கு கூடுதலான வாக்குகளை அளித்திருந்தார்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்து. ஆனால் அவர் இப்பொழுது என்ன செய்திருக்கின்றார்? மீண்டும் தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அநீதிகளை இழைத்த ராஜபக்சவோடு சேர்ந்து இருக்கின்றார். கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ராஜபக்ச அவர்களுடன் சேர்ந்ததன் விளைவாக படுதோல்வியை அடைந்தார். இந்த பாடத்தினை கூட சஜித் பிரேமதாசா கற்றுக்கொள்ளவில்லை. பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே நிச்சயமாக இந்த உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் இடம்பெற்ற அந்த நிகழ்வுக்கு நியாயமான ஒரு தீர்வை நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியிலே சட்ட ரீதியாக விசாரணை மூலம் பலரது முகமூடிகள் கிழித்தறியப்படும். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். உதயங்கம்பமில் வீத்தநாயுது தாக்குதல் தொடர்பாக ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அதிலே முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதனை போன்று நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். அதனை போன்று தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டார். உங்களுக்கு தெரியும், அவரது கட்சிக்குள்ளேயே அவர் தொடர்பான எதிர்மறையான நிலைப்பாடுகள் இப்போது அதிகரித்திருக்கின்றது. உயிர்த்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை நீதிக்கு முன் நிறுத்தி அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். இப்போது எதிர்க்கட்சி தலைவர் இந்த கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ளவில்லை. அவர் ஒரு AI தொழில்நுட்பத்தினூடாகத்தான் அவர் கலந்து கொண்டிருந்தெல்லாம் கருத்துக்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆக அவர்களது கட்சி சேர்ந்தவர்களே அவரது நிலைப்பாடு என்ன என்பதை தெரியாமல் இன்று குழப்பமடைந்து குழம்பி போயிருக்கின்றார்கள். விசேடமாக இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்களின் பக்கமாக இருக்கின்றாரா இல்லது இந்த குற்றவாளிகளின் பக்கம் இருக்கின்றாரா என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் நினைக்கின்றோம் இந்த விசாரணைகள் சரியான பாதையை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதனாலே தான் குழப்புகின்ற தரப்பினர் தொடர்ச்சியாக அதை குழப்புகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார். நீதித்துறையை சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே நாங்கள் முன்முறமாக இருந்து கொண்டிருக்கின்றோம்.